உங்களை யார் இப்ப வேண்டாதவங்களா நினைக்கிறாங்க? சொல்லலன்னா விடேமா. பைத்தியக்காரி மாதிரி ஒரே விஷயத்த எல்லார்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்படியே நீ தெரிஞ்சுக்கணும்னா போய் அம்மா கிட்ட போய் கேளு, அவங்க சொல்லுவாங்க. அனு, அழாத. முதல்ல போய் சாப்பிடு, சரியா? இத நான் வந்துடுறேன். அம்மா, அன்னைக்கு என்னதான் பிரச்சனை? நான் வீட்ல இல்லாதப்ப இங்க என்ன நடந்தது? எதுவும் இல்லையே கையில். எதுவும் இல்லாமல அப்படி நடந்துக்கிறாங்க? தேவி அக்கா, உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியலக்கா. ஷாலினி? இல்ல நீ அப்படி ஏதாவது இருந்தா நான் அப்பவே சொல்லிருப்பேனே. அம்மா, அப்ப உனக்கு மட்டும்தான் என்ன பிரச்சனைன்னு தெரியும். என்னன்னு தயவு செஞ்சு சொல்லு. அவங்க இப்படி கோவப்படுற அளவுக்கு என்னதான் ஆச்சு? அவளை விடு கையில். அவ எதுக்கெல்லாம் கோவப்படுறான்னு காரணமே தெரிய மாட்டேங்குது. மா, தானே முன்ன மாதிரி இல்லம்மா. அவ குணமே இப்ப வேற மாதிரி இருக்கு. பேச்சு நடவடிக்கைன்னு எல்லாமே வித்தியாசமா இருக்கு. மா, நீயே இப்படி பேசினா எப்படி? நடக்கிறது தான் சொல்றேன் கையில். நீ இத பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத. நீ போய் சாப்பிடு. எதுவா இருந்தாலும் மூர்த்தி வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். மா, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி அப்படியே போக முடியும்? மா, மூர்த்தி வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னா என்னமா அர்த்தம்? அவன்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம், என்கிட்ட சொல்ல முடியாத விஷயம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்ல போறியா இல்லையா நீ? ஐயோ, என்ன சொல்ற? அவளா ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு அதுதான் சரின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது கையல். நீ இதெல்லாம் ஒரு விஷயமா நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. எல்லாம் சரியா நடக்கும்போது அவளே புரிஞ்சுப்பா. அது வரைக்கும் யாரும் அவகிட்ட எதுவுமே பேச வேண்டாம். என்ன கையல், யாரும் என்கிட்ட பேசாதீங்க. ஏன்னா நான் தான் இந்த வீட்டுல சண்டைக்காரியாச்சே. எது சொன்னாலும் பிரச்சனை. எல்லாத்துக்கும் நான் தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன். நல்லா பேசுறீங்க அத்தை நீங்க. எனக்காக ஒரு விஷயத்த கையில் கிட்ட பேசுங்கடா, அத உங்களால பேச முடியல. ஆனா என்ன பத்தி பேசணும்னா மட்டும் இவ்வளவு பெருசா பேசிட்டு இருக்கீங்க. நான் என்ன இல்லாததையா சொன்ன? நீ அப்படிதானே பண்ணிட்டு இருக்க. நான் பண்றதா தப்பு. நான் மட்டும் தான் இந்த வீட்டுல தப்பா இருக்கேன், அப்படிதானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் அத்தை கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனைன்னு நீங்களாவது சொல்லுங்களேன். இப்படி ஆளுக்கு மனசுக்குள்ளே வச்சிட்டு இருந்தா இதுக்கு ஒரு தீர்வே கிடையாதா? ஐயோ மாப்பிள்ள, பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல. நீங்க போய் சாப்பிடுங்க. நீ இருமா. அதானே என் பிரச்சனை எல்லாம் பெரிய விஷயமா தெரியாது உங்களுக்கு. கத்தி கத்தி நானே போய் அடங்கிட்டு வந்தான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஐயோ அண்ணி, ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க? அம்மா சொல்லலன்னா நீங்களாவது சொல்லுங்க, என்னதான் பிரச்சனை? அவளுக்கு நீதாம்மா பிரச்சனை. நானா? ஆமா, நீதான் பிரச்சனை. நீ பண்றதெல்லாம் அவளுக்கு பிரச்சனையா தான் தெரியுது. நான் என்னமா பண்ண? நீ பண்றதெல்லாம் தப்புதான் கையில். நானே சொல்றேன். உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, உனக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குன்னு யோசிக்காம குடும்பம்னு குடும்பத்தை பத்தி மட்டுமே யோசிக்கிறல்ல, அதுதான் உன் தப்பு. எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் உயிரா நேசிக்கிற உறவுகளுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும்னு வாழ்க்கை பூரா ஓடிட்டு இருக்கல, அதுதான் தப்பு. எல்லாத்துக்கும் மேல உன்ன மாதிரியே தன்னலம் பார்க்காம, இதுவும் என் குடும்பம் தான், இவங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், இவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தரை நீ கட்டிக்கிட்ட பாத்தியா, அதுவும் உன் தப்பு தான். இந்த காலத்துல கெட்டது நினைக்கிறவங்கள கூட விட்டுடுறாங்க. ஆனா நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்களதான் எல்லாரும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ உனக்கு நடந்துட்டு இருக்கு. அப்போ நான் தான் எல்லாரும் கஷ்டப்படுத்துறேன்னு சொல்றீங்களா? அண்ணி, அம்மா அந்த அர்த்தத்துல சொல்லல. நீங்க அப்படி எல்லாம் யோசிக்காதீங்க. நீ அதான் முகத்துக்கு நேராவே சொல்றாங்களே, இது கூட எனக்கு புரியாதா? ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சு போச்சு. உன்னை ஏதாவது சொன்னா பெத்த பொண்ணுன்னு அவங்க வராங்க. அவங்கள நான் ஏதோ தப்பா பேசிட்டு போறேன், நீ வர. ஆக மொத்தம் இந்த குடும்பத்துல எனக்காக யாருமே வரமாட்டீங்கல்ல. அப்ப நான் மட்டும் இந்த வீட்டுல தனி மனுஷியா இருக்கேன். எல்லாரும் குடும்பமா ஒத்துமையா இருக்கீங்க, அப்படிதானே? ஐயோ அம்மா, எனக்கு இதெல்லாம் தேவைதான். தப்பு பண்ணது நான் தான்.
அண்ணி அப்படிலாம் இல்ல அண்ணி. என் புருஷனுக்காக ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு உங்ககிட்ட வந்து கேட்டேன் பாருங்க, அது தப்புதான். அண்ணி அப்படிலாம் இல்ல அண்ணி. அதுக்காக நான் வந்து உங்ககிட்ட பணம் கேட்டு நீங்க அப்படியே நல்ல மனசோட எடுத்து கொடுத்தீங்கன்னு நான் நம்பினேன் பாருங்க, அதுவும் தப்புதான். அதுக்கு மேல நாங்க ஹோட்டல் ஆரம்பிக்கிறது உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் நினைச்சேன் பாருங்க, அதுவும் தப்புதான். எல்லாம் என்னோட தப்பு, என்னோட தப்பு, என்னோட தப்பு. அக்கா அண்ணி என்ன பேசிட்டு இருக்கீங்க? மூர்த்தி ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுல எங்களுக்கு சந்தோஷம்தான். அதெல்லாம் வெறும் வாய் வார்த்தை தானே தம்பி, மனசார ஒண்ணும் சொல்லலையே. இல்ல அண்ணி, அது ஆமாமா, அப்படி மனசார சொல்றவளா இருந்தா எதுக்காக ஜோசியர் நல்ல நாள் இல்லைன்னு சொல்லிட்டாரு? இப்ப பணத்தை கொடுக்க வேண்டான்னு நீ போய் சொன்ன. எனக்கு எப்படி தெரியும் யோசிக்கிறியாமா? இல்ல உண்மை எனக்கு தெரிஞ்சிடுச்சே, என்ன போய் சொல்லி சமாளிக்கலாம்னு யோசிக்கிறியா? அந்த ஜோசியரை நான் இன்னைக்கு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நீ அவரை பார்க்கவே இல்லைன்னு. என் புருஷ ஹோட்டல் வைக்க போற விஷயமே அவருக்கு தெரியாதுன்னு சொல்றாரு.